Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இது இந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் பேட்டர்ன் தான் வரும். நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க 9th. ஓவரால் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ இதில் நமக்கு 2.5 hours டைமிங். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 அதில் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் கவர் ஆகும். அந்த 14 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சினானிம்ஸ் அண்ட் தென் ஆன்டனிம்ஸ், இது 3 6 மார்க்ஸ் வரும். அதுக்கடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிராமர் பார்ட், அதாவது ஹோமோஃபோன், அப்ரிவேஷன், தென் இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், ப்ரிப்போசிஷன், ப்ரிஃபிக்ஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் பார்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் தென் இந்த ஜென்ரல் கிராமர் எல்லாமே நீங்கள் இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது. அண்ட் தென் காமனாக கேட்கக்கூடிய அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் இது எல்லாருக்குமே தெரியும், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் தென் மாடல் வேர்ப். அதுக்கு அடுத்தது சூஸ் த கரெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, அது கனெக்டர். இதில் 14 1 மார்க்ஸ். ஸோ 100ல் நமக்கு 14 1 மார்க்ஸ் இது வரைக்கும் நமக்கு கவர் ஆகிடுது. ஸோ இந்த கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ப்ரோஸ். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2. இது 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. இதை இந்த கொஷினை சைடு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஆன்சர் எழுதுங்க, நீட்டாக இருக்கும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 போம்லேருந்து கேட்டிருக்காங்க. 3 into 2 6 மார்க்ஸ். Read the following set of poetic lines and answer any 3 of the following. ஸோ போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு இதுவும் எனி 3 நமக்கு ஆன்சர் பண்ணணும். நாம் இந்த போம் கொஸ்டின்ஸ் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். 3 into 2 6 மார்க்ஸ் நமக்கு. இதில் கம்பல்சரி வாய்ஸ் வரும். அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து ஒரு கொஷின் வரும். பங்க்சுவேஷன் அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங். ஸோ எந்த பங்க்சுவேஷன் கொடுத்தாலும் எனக்கு எதுவுமே தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டிங்கன்னா ஒரு ½ மார்க் வரும். அண்ட் தென் ஃபைனலி அந்த சென்டென்ஸோட எண்டிங்கில் அது ஒரு சென்டென்ஸாக இருந்தால், அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க, மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மாதிரி வருதா கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எண்டிங்கில் கொடுத்தீங்கனாலே அட்லீஸ்ட் 1 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ரிமைனிங் கமா, அப்போஸ்ட்ரஃபி இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். தென் கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கொஹெரண்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ வேர்ட்ஸ் ஜம்பிள்டாக இருக்குது, அதை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ரைட்டிங். இது கம்பல்சரி. You are near to the market street. A stranger asks you to direct him to the post office. Write the steps to guide him to reach his destination. So rearrange his words in coherent order, meaningful sentence. செக்ஷன் 4 ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ரோட் மேப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. அதுக்கு அடுத்தது பார்ட் 3 செக்ஷன் 1 ப்ரோஸ் 2 into 5 10 மார்க்ஸ். ஸோ இது பேராகிராஃப் கொஸ்டின். நம்ம நீங்கள் தெரிஞ்சதுன்னா சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க, கன்க்ளூஷன் கொடுங்க, சினாப்சஸ்ன்னு போட்டு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா பேராகிராஃப் எழுதுங்க. எது நல்லா தெரியுமோ அதை 2 சூஸ் பண்ணிவிட்டு கிளியராக எழுதுங்க. செக்ஷன் 2 போயட்ரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அட்மோஸ்ட் 10 லைன்ஸ். ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கொஸ்டின் கேட்ட மாதிரி போமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின் இதில் 4 இருக்குது. அதில் 2 போம் கொஸ்டின் இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஸ்டின்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஒரு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இல்லைனா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங். ஸோ ஈஸி உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இதெல்லாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக இருக்குது இல்லையா, இதை கொடுத்தது அந்த ஸ்டான்ஸாஸோட பேராஃப்ரேஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எழுதணும்.
செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ ஆன்சர் எனி ஒன் அவங்களே கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரியிலேருந்து நீங்கள் அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா நமக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி. சரியா, கம்ப்ளீட் த ஸ்டோரி வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹிண்ட்ஸ் கிவன் இன் த மைண்ட் மேப் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதணும். தென் செக்ஷன் 4 ரைட்டிங். அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்ரு எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ரிப்பேர் அண்ட் நோட்டீஸ் ரைட்டிங் ஒன்று எழுதணும். பிக்சர் கொடுத்துட்டு அதோட ரிலேட்டடாக 5 சென்டென்சஸ் எழுதணும். 43 பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் இல்லைனா சம்மரி ரைட்டிங் கொடுத்துருக்கிற பேசேஜ் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட் மேக்கிங். அடுத்தது ஐடென்டிஃபை த எரர், ஸ்பாட் த எரர் இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். அது மெமரி போம் 5 மார்க்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெமரி போம் தரோவாக இதில் 5 மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது சப்ளிமெண்ட்ரியிலே ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். இது இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க நமக்கு 8 மார்க்ஸ். சரிங்களா. அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இதில் எழுதணும். இதுவும் ஈஸி தான் உங்களுக்கு, ஏன்னா அங்கேயே நமக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இது வந்து ஃபீல் டிஃபிகல்ட் அப்படின்னா போம் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். எய்தர் பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஷின், இல்லைனா போம் கொடுத்துட்டு அதோட கொஷின்ஸ் நீங்கள் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்லியிருக்கோம், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த ஜென்ரல் பார்ட் வரக்கூடியது. அடுத்தது கிராமர் பார்ட், இதை முடிச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இந்த ஜென்ரல் பார்ட்டு என்னென்ன இருக்கோ அதை புக் பேக்கில் நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக ஒரு லெசனோட பேராகிராஃப் கொஷின் படித்து முடிச்சிடுங்க. மெமரி போம்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சிடணும். ஃபைனலாக 2 மார்க் கொஷின்ஸ் இப்படி படிச்சிங்கனாலே 100க்கு தாராளமாக 90+ எடுக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.